வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு சீரீஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஜியாகிரபி சப்ஜெக்ட் எடுத்து அது நிறைய டாபிக் இருக்கும். ஒவ்வொரு டாபிக்கா என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ்ல கேட்டாங்கன்னு சொல்லி வந்து பார்த்துருக்கோம். இது வரைக்கும் வந்து 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணுங்க. இப்ப பார்க்கறது வந்து 3வது வீடியோ. நம்ம அந்த 2 வீடியோல என்ன பார்த்தோம்னா, இந்தியா, ஹிமாலயஸ், பாசஸ், பெனின்சுலா பிளாட்டு, பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதெல்லாமே வந்து பார்ட் 1ல வந்து பார்த்தோம். பார்ட் 2ல ட்ரெயினேஜ் சிஸ்டம் வந்து பார்த்தோம். இப்ப பார்ட் 3ல வந்து இந்த பெனின்சுலா ரிவர், அதாவது கம்ப்ளீட்டா அந்த ரிவர் சிஸ்டம் தான் வந்து நம்ம பார்ட் 2 அண்ட் 3ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் கம்ப்ளீட்டா ஜியாகிரபி வந்து எடுத்துருந்து அதை வச்சு என்னன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்ப வந்து முதல் கொஸ்டின்ஸ் வந்து இந்த இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? விச் இந்தியன் ரிவர் that starts from Gangotri polluted largely by the human activities and வந்து industry. ஈஸியா பார்த்தனே நேரா வந்து ஆன்சர் பண்ணிருப்பீங்க. கங்கோத்திரியில் இருந்து தொடங்கும் எந்த இந்திய நதி மனித செயல்பாடுகள் மற்றும் தொழில்களால் மாசுபடுகிறது? நிறைய நியூஸ் பேப்பர்ல வந்து டெல்லியெல்லாம் வந்து பொல்யூஷன் அப்படின்னு சொன்னாவே எந்த ரிவர் சொல்லுவாங்கன்னா கங்கா ரிவர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா கங்கோத்திரிலிருந்து உருவா ரிவர் கங்கா, அதை வச்சு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். நான் எடுத்தோடனே கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் கொடுக்காம சிம்பிளான கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு ஓகே இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்கான்னு சொல்லி வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து வாங்க. 2வது கொஸ்டின்ஸ் பாருங்களேன். விச் ரிவர் சிஸ்டம் ட்ரிபியூட்டரி ஆர் பூர்ணா அண்ட் கிர்னா ரிவர்ஸ்? பூர்ணா மற்றும் கிர்னா நதிகள் எந்த நதி அமைப்பின் துணை நதிகள் அப்படின்னு கேட்குறாங்க. இது குரூப் டில கேட்குற வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின்ஸ். அதாவது ஒரு ரிவர் வந்து கொடுத்துருவாங்க, அது துணை நதியா இருக்கும், அது எதோட வந்து ரிவரா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த கொஸ்டின் லேர்னிங் அப்படின்னா என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிவர் வந்து இந்தியாவில் இருக்கும், அதோட துணை நதிகள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஒரு வாட்டி லேர்ன் பண்ணா பத்தாது. ஏன்னா ஒரு வாட்டி லேர்ன் பண்ணா மறந்து போகும். அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், ஜியாகிரபினாவே ரிவர் சிஸ்டத்துல இது அடிக்கடி வந்து ரிவிஷன் பண்ணும். எதுக்காக சொல்றேன்னா எக்ஸாம்ல கேட்பாங்க, அதுக்காக தான். ஏன்னா ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு வாஸ்டான சிலபஸ். சும்மா ஒரு வாட்டி படிச்சோன்னு வச்சுக்கலாம் மறந்து போயிடும். 2 3 வாட்டி இல்ல 5 6 வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஏன்னா மைண்ட்ல இருக்கும், பிளஸ் அங்கங்க ஷார்ட் கட் வைங்க, அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. தப்தி ரிவர் இருக்கும், அதாவது நர்மதா தாப்தி இதெல்லாம் லேர்ன் பண்ணுவோமா. தப்தி ரிவரோட ஒரு ட்ரிபியூட்டரி தான் என்ன, பூர்ணா அண்ட் வந்து கிர்னான்னு சொல்லுவாங்க. இது மேப்பாவும் கொடுத்துருக்கேன், நல்லா கவனிங்களேன். ஸோ பூர்ணா ரிவர் இங்க இருக்கு பாருங்களேன். ஸோ பூர்ணா ரிவர் பார்ட் ஆஃப் இதோட தான் தப்தி ரிவர். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். நோத்துல வச்சுக்கேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின். அடிக்கடி குரூப் டில வந்து இது மாதிரி கேட்கறாங்க. சரி, அடுத்து போலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்குற இந்த சீரிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸுக்கான பிடிஎஃப் எல்லாமே நான் ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் நீங்க கிளிக் பண்ணா இந்த மாதிரி வரும். இதுல ஆர்ஆர்பி குரூப் டில பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, பிசிக்ஸ், இப்போ ஜியாகிரபி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கேன். இது வந்து யூஸ் பண்ணிக்கங்க. எதுக்கான சில பேருக்கு வந்து இந்த ஃபைனல் டைம்ல ரிவிஷன் பண்றதுக்கு இந்த பிடிஎஃப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான். இந்த இடத்துல வீடியோ இருக்கா, வீடியோவுமே செக் பண்ணி பாருங்க. இப்போ பார்க்குற சீரிஸ்க்கான வீடியோ வந்து கொடுத்து வச்சிருப்பேன். எதுக்கான யூடியூப்ல பார்க்கும்போது நிறைய ஆட்ஸ் வரும், பட் ஆப்ல பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஆட் இருக்காது, டக்கு டக்கு என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான். சரி, இப்போ தேர்டு கொஸ்டின்ஸ் வாங்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஷ்யூஸ் நாட் அ ப்ராப்ளம் கன்சர்னிங் லார்ஜ் டேம்? பெரிய அணைகள் சம்பந்தமாக பின்வரும் சிக்கல்களில் எது பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கறாங்களா. முதல்ல என்னன்னா இந்த 4 ஆப்ஷன் எதெல்லாம் பிரச்சனையா இருக்கும் அதை வந்து பார்த்துக்கலாம். 2வது வந்து பாருங்களேன் சார், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்களேன். லோ பெனிஃபிட் கம்பேர்ட் டு காஸ்ட் இன்வால்வ். ஆமா, ஒரு லார்ஜ் டேம் வந்து பில்ட் பண்றதுல அதிகமா செலவு பண்ண வேண்டியது இருக்கும், பட் அந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்குமானா கிடையாது. அதனாலதான் வந்து இது குறையா வந்து சொல்லுவாங்க. அடுத்த டிஃபாரஸ்டேஷன், லாஸ் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி கண்டிப்பா இருக்கும்ல. ஒரு டேம் கெட்ட போறாமே அந்த இடத்துல இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம், அழிப்பாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற பயாலஜிக்கல் டைவர்சிட்டி எல்லாருக்கும் இழப்பு இருக்கும். ஸோ அதனால இதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், தீமைகள்னு சொல்லலாம். 3வது டிஸ்பிளேஸ்மெண்ட் பீப்புள், இதுவுமே நடக்கும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து ட்ரைபல் பீப்புள் வாழ்றாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டேம் கட்ட போறோம், நீங்க வந்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து நர்மதால ஒரு இஷ்யூவே வந்திருக்கும். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. இது 3மே, அதாவது ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் 3மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இது என்னன்னா ஒரு லார்ஜ் டேம் கட்டுறதுனால என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது பிரச்சனை இல்லைன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர் ஃபார் இரிகேஷன், பாசனத்திற்கான நீர் சேமிப்பு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். டேம் பில்ட் பண்றதுக்கான முக்கியமான ரீசனே ஒண்ணு இரிகேஷனுக்காக வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணுங்க, இன்னொன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் எலக்ட்ரிசிட்டி. இது 2க்காக மட்டும்தான் என்னன்னா இந்த லார்ஜ் டேம்லாம் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நாட் அ ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா 4வது நாட் அ ப்ராப்ளம், இது அட்வான்டேஜ், அதனால இதுதான் வரும். சரி, அடுத்து வாங்க. 4th கொஸ்டின். பீமா ரிவர்
which is major tributary of the கிருஷ்ணா ரிவர் flow through. இங்க பாருங்களேன், அதாவது இந்த இடத்துல ஒரு ரிவரை கொடுத்துட்டு அதோட துணை நதிகளையுமே கொடுத்துட்டாங்க, சேம் ரெண்டையுமே வந்து கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த பீமா ரிவர் எந்த ஸ்டேட்ல ஃப்ளோ ஆகும் இப்படின்னு கேட்பாங்க, நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணா முதல்ல கிருஷ்ணா கிருஷ்ணாவோட வந்து எந்தெந்த ஸ்டேட் எல்லாம் வந்து ஃப்ளோ ஆகும்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம், அதை வச்சு கூட வந்து கனெக்ட் பண்ணலாம். கிருஷ்ணா ரிவர் எங்க ஆரிஜின் ஆகும் அப்படின்னா மகாராஷ்டிரா, அங்கிருந்து ஆரிஜின் ஆகி கர்நாடகாவுக்கு வரும், ஃபைனலா வந்து ஆந்திராவில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பே ஆஃப் பெங்கால கலக்கக்கூடியது. அதுல ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரி துணை நதி தான் வந்து பீமா ரிவர். பீமா ரிவர்மே எங்க தான் ஆரிஜின் ஆகுனா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா ஆரிஜினா எங்க வரும் அப்படின்னு பார்த்தா கர்நாடகாவில் வரும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க, எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து ஃப்ளோ ஆகி வரும் அப்படின்னா மகாராஷ்டிரா அண்ட் வந்து கர்நாடகா, ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். கோவா கர்நாடகா வராது, ராஜஸ்தான் டெஃபினட்டா வராது, தமிழ்நாடு டெஃபினட்டா வராது. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா. அஞ்சாவது கொஸ்டின், which one of the following river does not flow in பஞ்சாப் அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த 4 ரிவர்ல எந்தெந்த ரிவர்லாம் பஞ்சாப்ல ஃப்ளோ ஆகும், எது வந்து ஃப்ளோ ஆகாது, அது தெரிஞ்சா போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட் இந்த பிராமணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிராமணி ரிவர் வந்து எங்க இருக்குன்னா சோட்டா நாக்பூர் பிளேட். சோட்டா நாக்பூர் பிளேட் அப்படின்னு சொன்னாவே இது என்னன்னா ஜார்க்கண்ட், ரைட்டா? ஸோ ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிஷா அங்க இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல இங்க இருக்கு பாருங்களேன், பிராமணி ரிவர் இங்க இருக்கா. அப்படின்னா பிராமணி ரிவர் எந்த சைட்ல உருவாகும் அப்படின்னு பார்த்தா ஒடிஷால தான் ஃபைனலா வந்து கலக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல என்ன சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அங்கிருந்து என்னன்னா உருவாகி வருது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணி ரிவர் வராது, ஏன்னா அது பஞ்சாப்ல வந்து ஃப்ளோ ஆகல, ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எதா வரும். இந்த பியாஸ், ராவி, செனப் இது மூணுமே இதோட ட்ரிபியூட்டரி இண்டஸ் ரிவரோட ட்ரிபியூட்டரி. அப்ப இண்டஸ் வந்து எதுல இருக்குன்னா பஞ்சாப்ல வந்து ஃப்ளோ ஆகும். அதனால இந்த மூணு இதோடதுன்னா பஞ்சாப்ல வரும், பிராமணி ரிவர் வந்து வராது. அடுத்து போலாம். ஆறாவது கொஸ்டின், லார்ஜஸ்ட் பெனின்சுலா ரிவர் இன் இந்தியா. இது ஃபேக்சுவலான பாயிண்ட், நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். நான் எல்லாமே ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் ப்ராப்பரா எடுத்திருந்தேன். நீங்க கிளாஸஸ் வந்து பார்க்கலன்னா பாருங்க. எதுக்காக சொல்றேன்னா ரொம்பலாம் வந்து என்ன சொல்றது புக்ல இருக்கிற மாதிரி ஏ டு ஜெட் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். ஒரு ஜஸ்ட் ஒன் லைனர் கூட என்ன பண்ணணும்னா நம்ம ப்ராப்பரா அந்த என்ன கேட்கறாங்களோ அதை மட்டும் கண்டென்ட் பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம், நமக்கு எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்லி தான் வந்து ப்ராப்பரா எடுப்பேன். ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ப்ராப்பரா இருக்கும், மைண்ட் மேப்பாக கொடுத்துருப்பேன். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஃபாலோ பண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரஸ்ட் மீ, ஒரே ஒரு வாட்டி நம்புங்க, கண்டிப்பா வந்து நான் ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. இப்ப கோதாவரி இருக்கு பாருங்களேன், கோதாவரியோட லென்த் 1450 கிலோமீட்டர். இந்த ரிவர் தான் என்னன்னா லார்ஜஸ்ட் ரிவர் ஆஃப் சவுத் இந்தியா. நான் கிளாஸ்ல எப்படி எடுப்பனோ அதோட ஸ்லைடு அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இப்ப கோதாவரிக்கு இன்னொரு பேர் வந்து தக்ஷன் கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தட்சண கங்கா அப்படின்னு சொல்றது. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இருக்கலே லார்ஜஸ்ட் பெனின்சுலா ரிவர் அப்படின்னா எதை சொல்லுவாங்கன்னா கோதாவரி தான் சொல்லுவாங்க. காவேரி, நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா நாலுமே பார்ட் ஆஃப் என்னன்னா பெனின்சுலா தான், தீபகற்ப பீடபூமியில தான் இருக்கு. அதுல எது பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், எந்த ரிவர்னா கோதாவரி. கோதாவரிக்கு அப்புறம் எந்த ரிவர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா வரும். அதுக்கப்புறம் தான் வந்து மகாநதி ரிவர் வரும். கனெக்ட் பண்ணுங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், சீதா வரும். ஏழாவது கொஸ்டின், விச் ரிவர் ஆரிஜினேட் ஃப்ரம் கமுக் கிளேஷியர் அண்ட் ஃப்ளோ ஃபார் அபவுட் 193 கிலோமீட்டர் பிஃபோர் மீட்டிங் அலக்நந்தா டு ஃபார்ம் ஏ கங்கா ரிவர் அட் தேவப்பிரயாக். கமுக் பனிப்பாறையிலிருந்து உருவான ஆறு அலக்நந்தாவை சந்திப்பதற்கு முன்பு 193 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து தேவப்பிரயாக்கில் கங்கை நதியாக உருவாக்குகிறது. அது ஒண்ணும் கிடையாதுங்க, கங்கா ரிவர் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கங்காவோட வந்து ட்ரிபியூட்டரி நம்ம துணை நதிகள் நிறைய லேர்ன் பண்ணிருப்போம். பட் கங்கா உருவாகிறதே என்னன்னா நிறைய வந்து பனிப்பாறைகள் இருந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. அது என்ன மாதிரி லேர்ன் பண்ணணும்னா நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ்ல ப்ராப்பரா சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல அகைன் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்ப கங்கா ரிவர் வந்து உருவாகுன்னு சொல்றேன்னு வச்சுப்பேன். கங்காவோட மெயின் ரிவர் எங்க இருந்து உருவாகணும், பத்ரிநாத்ல இருந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. அந்த பத்ரிநாத்ல இருந்து உருவான ரிவரோட பேர் வந்து அலக்நந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஞாபகத்துல வச்சுக்கேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா தேவ பிரயாக் அப்படின்னு சொல்றாங்களா. ஸோ தேவ பிரயாக்ல என்ன ஆகுனா, தேவ பிரயாக் அப்படின்ற தேவ பிரயாக்ல என்னன்னா ஒரு ரிவர் வந்து கங்காவோட வந்து கலக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி எந்த இடத்துல தேவ பிரயாக் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவர் வரும், அந்த கலக்கும் போதும் அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லணும்னு வச்சுக்கலாம், அதை நம்ம கங்கா ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன, இங்க இருக்கிற ரிவரோட பேரு ஒவ்வொன்றுக்கும் வேற வேற பேர் இருக்கும். இந்த இடத்துல அலக்நந்தான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்களேன், இந்த இடத்துல நந்தாயினி ரிவர், இந்த இடத்துல பிந்தர் கங்கா, இந்த இடத்துல மந்தாயினி ரிவர், இந்த இடத்துல பாயிரதி ரிவர். தேவப்பிரயாக்ல அந்த அலக்நந்தா ரிவரோட எந்த ரிவர் வந்து கலக்கணும், பாயிரதி ரிவர். இந்த ரிவர் கலந்து அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல என்ன சொல்லணும், கங்கா அப்படின்னு சொல்றோம். அதனால என்ன வரணும், தேவப்பிரயாக்ல எந்த ரிவர் வந்து கலக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பாகிரதி ரிவர்.
அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். இது நிறைய டைம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ ஞாபகத்துல வச்சுக்க, இம்பார்ட்டன்ட் ஆனது. சரி, அடுத்து 8வது கொஸ்டின். கங்கா பிளைன் எக்ஸ்டெண்ட் between Sagar and Teesta river, which about 79% area of the basin in India. How many state and union territory does the basin cover? கங்கா சமவெளி காகர் மற்றும் தீசா நதிகளுக்கு இடையில் பரவியுள்ளது. இதில் 79% படுகை இந்தியாவில் உள்ளது. பேசின் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன்னு சொல்றாங்களா? ஆல்வேஸ் ரொம்ப பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்ப கங்கா ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு என்ன தெரியும்னா, கங்கா ரிவர் இது எல்லாமே தான் வந்து கங்கா ரிவர் ரைட்டா. அந்த கங்கா ரிவர்ல நிறைய ட்ரிபியூட்டரி துணை நதிகளா இருக்கும். அந்த ஒவ்வொரு துணை நதியும் என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கங்க வந்து என்னன்னா படுகை வந்து ஃபார்ம் ஆகும் சொல்லுவாங்க. ஒண்ணு கிடையாது, பேசின் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரிவர் வருதுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா மணலை வந்துன்னா அரிச்சிட்டு வரும் ரைட்டா. அந்த மணல் அங்கங்க வந்துன்னா சேர்ந்து சேர்ந்து என்ன ஆகும், அதுதான் பிளைன் சமவெளியா வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி சமவெளிகள் எதனாலதான் கங்கா ரிவரால, கங்கானா அதோட ட்ரிபியூட்டரி சேர்ந்து ஃபார்ம் ஆகி என்னென்ன ஸ்டேட்லாம் கவர் ஆகும் தான் வந்து இந்த இடத்துல கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால மொத்தம் எத்தனை ஸ்டேட், 11 ஸ்டேட் ஒரு யூனியன் டெரிட்டரி வந்து கம்ப்ளீட்டா கவர் ஆகும்னு சொல்லுவாங்க. மொத்தமா பார்த்தா 12 வரும். என்னெல்லாம் பாருங்க, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஹிமாச்சல், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் அண்ட் ஸ்மால் பார்ட் ஆஃப் பஞ்சாப் வரும். டெல்லி வந்து நான் சொல்றேன், இந்த இடத்துல டெல்லி வந்து யூனியன் டெரிட்டரி. சில பேருக்கு டவுட் வரலாம், எது ராஜஸ்தான்ல வருதானே? எஸ், சில பார்ட் ஆஃப் ராஜஸ்தான் ஆல்சோ வந்துன்னா எதுல வரும்னா இந்த பேசினா வந்து கவர் ஆகும். ஆபத்துல வச்சுங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணும், மொத்தம் 12, ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்து போலாம் 9th கொஸ்டின். ஸோ 9th என்ன சொல்றாங்க, which set of statement true about river கங்கான்னு சொல்றாங்க. பாருங்க, கங்கா rises in the Gangotri glacier near Pamuk. It known as the பாகிரதி அப்படின்னு சொல்றாங்க. எஸ், கங்கா அப்படின்னு ஃபைனலா வந்து இந்த இடத்துல தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரிவர் இருக்கு ரைட்டா. அதுல தேவப்பிரயா கிட்ட நல்லா கவனிங்க, கங்கோத்திரியில இருந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு ரிவர் சிஸ்டம் வரும். அந்த ரிவர் என்ன சொல்றாங்கன்னா பாகிரதி ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கரெக்டா தானே இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, கங்கோத்திரியில இருந்து ஒரு ரிவர் வந்து வரும், அந்த ரிவரோட பேரு பாகிரதின்னு சொல்றாங்க. கரெக்டா தான் இருக்கு. அடுத்து தேவப்பிரயாக். தேவப்பிரயாக் பாகிரதி மீட்ட அலக்நந்தா ஹியர் ஆஃப்டர் நோன் அஸ் கங்கா. நான் சொன்ன பாத்தீங்களா, இதுக்கப்புறம் எப்ப வந்து அந்த தேவப்பிரயாக்ல அந்த அலக்நந்தாவோட இந்த பாகிரதி மீட் ஆகுதோ அதுக்கப்புறம் வரும்போது அந்த ரிவர் என்ன சொல்லுவோம், கங்கா அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா கரெக்டா தான் இருக்கு. 3வது, அலக்நந்தா as its source in சதோபன் கிளேஷியர் அபோ கேதர்நாத் அப்படின்னு இருக்கா. நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப குருஷியானது. நான் சொன்னேன், அலக்நந்தா ரிவரோட ஆரிஜின் எங்க இருந்து வரும்னா பத்ரிநாத்ல இருந்து வரும், கேதர்நாத்ல இருந்து வராது. கேதர்நாத்ல இருந்து வர ரிவரோட பேர் வந்து மந்தாகினி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா இருக்கு. அலக்நந்தாவோட சோர்ஸ் வந்து என்னன்னா கேதர்நாத் கிடையாது, பத்ரிநாத். சோ அதனால என்ன வரும், இது தப்பாயிரும். அடுத்து பாருங்க, கங்கா என்டர் த பிளைன்ஸ் அட் ஹரித்வார். ஹரித்வாரோட சமவெளிக்கு என்ன கங்கா வந்து என்றாகும். அதாவது என்னன்னா இம்பார்ட்டன்ட் கங்கால இருக்கிற வந்து சில சிட்டில பார்க்கும்போது ஹரித்வார் வரும். இங்க தேவப்பிரயாக் இருக்கா, இங்க இருந்து அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டி வந்து ஹரித்வார். ஹரித்வார் வந்து ஒரு சமவெளி. சமவெளி மீன்ஸ் வந்து இப்போ ஒரு சிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த சிட்டில வந்து ரிவர் வருதா அந்த மாதிரி இருக்கும். அதனால என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கு. 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதனால என்ன வரும், கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் வந்து எது ட்ரூனா கேட்டிருக்குங்க. அதனால 1, 2, 4 ஆப்ஷன் வந்து டி தான் வரும். அடுத்து போலாம் 10th கொஸ்டின். Gas originate from the confluence of two rivers, Chandra and Pagam, which themselves originate from either side of them. பாராச்சலா பாஸ் இன் லாவூல் அப்படின்னு இருக்காங்க. சந்திரா அண்ட் பாகா ஆகிய 2 நதிகளின் சங்கமத்திலிருந்து டேஸ் உருவாகிறது. அவை லாகலில் உள்ள பாராச்சலா கணவாய்க்கு இருபுறம் இருந்து உருவாகின்றன. அதாவது இந்த பாராச்சலா பாஸ் இல்ல கணவாய் அப்படின்னு சொன்னாவே இயற்கையாவே என்னன்னா ஒரு மலைத்தொடர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இயற்கையாவே ஒரு மலைத்தொடர் இருக்குன்னா 2 மலைத்தொடருக்கு இடையே என்னன்னா கேப் இருக்குமா, அது இயற்கையாவே என்னன்னா பாதமா இருக்கும். அதான் என்ன சொன்னா கணவாய்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து பாராச்சலா வந்து கணவாய் அப்படின்னு இருக்கும். அங்க ஒரு ரிவர் வந்து உருவாகி இதன் வழியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த ரிவர், அதான் வந்து கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்களேன், பாராச்சலா பாஸ் வழியே எந்த ரிவர் வந்து ஆர்ஜினேட் ஆகி வரலாம், செனாப் ரிவர் தான் ஆர்ஜினேட் ஆகி வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும், செனாப். எல்லாமே ஃபேக்சுவலான பாயிண்ட், எல்லா பாயிண்ட்டுமே நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஈவன் இங்க கூட நீங்க பார்க்கலாம். அதாவது செனாப் ரிவரோட ஆரிஜின் வந்து இங்க இந்த இடத்துல தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராச்சலா பாஸ் இருக்கும். ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 11வது கொஸ்டின். லோக பவனி அண்ட் பவானி ட்ரிபியூட்டரி ஆஃப் த ரிவர் அப்படின்னு. பவானி அப்படின்னு வந்தாவே நீங்க மறந்துடக்கூடாது, எதோட ட்ரிபியூட்டரா காவேரியோட ட்ரிபியூட்டரி தான். ஸோ பவானி
காவிரி பற்றி. அதனால என்ன வரும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காவிரி தான். இதுல பாருங்க நம்ம பார்த்ததுலேயே நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னா இந்த ட்ரிபியூட்ரி துணை நதிகளை வச்சு தான் வந்து அதிகமான கொஸ்டின் கேட்கறாங்க. அதனால என்ன அடிக்கடி இது ரிவிஷன் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். ஏன்னா நிறைய டைம் மறந்து போகக்கூடியது. அதனாலதான் வந்து இவ்வளவு சொல்றேன். நெக்ஸ்ட் போலாமா? இப்போ நீங்க பார்க்கலாம். ஸோ கங்கா, அதாவது கங்கா ஆஃப் சவுத் இந்தியன் எதை சொல்லுவாங்கன்னா காவேரி தான் வந்து சொல்லுவாங்க. அந்த ட்ரிபியூட்டரியை பொறுத்தவரைக்கும் பாருங்களேன், கபினி, பவானி இருக்கும், ஹேமாவதி எல்லாமே பார்ட் ஆஃப் எதோடது அப்படின்னா கங்காவோட தான், சாரி காவேரியோட தான். சரி, அடுத்து போலாம். 12வது கொஸ்டின். நர்மதா, இல்ல அதுக்கு இன்னொரு பேரு நெர்புதா அப்படின்னு சொல்லுவாங்க. த ரிவர் இன் த சென்ட்ரல் இந்தியா எம்டி இன்டு அரேபியன் சி இந்த என்ன ஸ்டேட்ல வந்து அது என்ட்ராகி வந்து அது எம்டி ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது நர்மதா அல்லது நெர்புதா என்பது மத்திய இந்தியாவில் உள்ள ஒரு நதியாகும். இது காஸ் மாநிலத்தில் அரபிக்கடலில் கலக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. எந்த மாநிலத்துல கலக்குனா நல்லா பாருங்களேன். நர்மதா ரிவர் தான். ஸோ நர்மதா ரிவர் பார்க்கறதுக்கு வந்து, அதாவது நம்ம மேப் ரீடிங் ஒழுங்கா பார்க்கலன்னா எதை போடுவோம்னா மகாராஷ்டிரா அப்படின்னு வந்து போட்டிருப்போம். பட் நல்லா கவனிங்க, அது எதுனா குஜராத் தான் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ குஜராத்தோட இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ட் ஆகும். ஈஸியாக பார்த்தாவே வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ குஜராத் இருக்கு, கீழே தான் என்ன இருக்குன்னா மகாராஷ்டிரா இருக்கு. ஸோ அதனால என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து குஜராத், ஆப்ஷன் சி தான் வரும். இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்றேன். அடுத்து 13வது. which one of the following group of major river system form the northern plains of India இருக்கா? முக்கிய நதி அமைப்புகளின் பின்வரும் குழுக்களில் எது இந்தியாவின் வடக்கு சமவெளியை உருவாக்கிறது இருக்கா? முதல்ல நம்ம இந்தியாவோட புறமைப்புல முக்கியமானது நிலப்பரப்புல பார்த்தோம்னு வச்சுக்கேன், 6 விதமான நிலப்பரப்பு வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல என்னன்னா நார்தன் பிளைன்ஸ் வரும், வட சமவெளிகள் வரும். அதாவது இந்த இருக்க பகுதி பார்த்தீங்கன்னா இதான் என்ன சொல்லுவோம்னா வட சமவெளின்னு சொல்லுவோம். இந்த வட சமவெளிகள் எதனால உருவாக்கப்படும்னா இங்க பாருங்க, பஞ்சாப் ஹரியானா பிளைன், கங்கா பிளைன், பிரம்மபுத்திரா ரிவர், இங்க கங்கா ரிவர், இங்க பஞ்சாப் ஹரியானா சொல்லும்போது இண்டஸ் ரிவர். அப்ப என்னன்னா 3 ரிவர் இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா. இதனாலதான் எது உருவாக்கப்படுது அப்படின்னு இந்த பிளைன்ஸ் எல்லாமே உருவாக்கப்படுது. இந்த இடத்துல ராஜஸ்தான் பிளைன் எதனால உருவாக்கப்பட்டா சரஸ்வதி ரிவர். அதாவது ஏன்ஷியன் பீரியட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சரஸ்வதினு சொல்லிட்டு வந்து ஒரு ரிவர் போயிட்டு இருக்கும், இப்போ வந்து போகல. அதனால வந்து இந்த இடத்துல இந்த ராஜஸ்தான் பிளைன் உருவாக்கு முக்கியமான ரீசனுமே வந்து ரிவர் சிஸ்டம் தான். அதாவது இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா. அதனால வந்து ஆப்ஷன் டி தான் வரும். ஸோ இப்போ என்னன்னா இதோட நம்ம ரிவர் சிஸ்டத்தை வந்து என் பண்றோம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்னதுமே ரிவர் சிஸ்டம் கொஸ்டின் தான். அதிகமான ரிவர் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து குரூப் டில கேட்குறாங்க. நீங்க நல்லா லேர்ன் பண்ணும். அதுக்காக எல்லா கொஸ்டினுமே எடுத்து வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க வந்து குரூப் டிக்கு வந்து என்னன்னா ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. என்டையர் ஜிஎஸ் டாபிக் வந்து ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஆனால் ஒழுங்கான எனக்கு நோட்ஸ் கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணாலும் ஜாயின் பண்ணுங்க. ப்ராப்பரா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ரிவிஷன் பண்ற அளவுல நான் மைண்ட் மேப்ல கொடுத்துருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கோர்ஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணா ஆப்ல தான் ஜாயின் பண்ணும். என்டையர் ஜிஎஸ் டாபிக் வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த மாதிரி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்களா, இதுல ஸ்டோர் அப்படின்னு வந்து ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு வாங்க, இதுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து காமிக்கும். இதுல 400 காமிக்கும். பட் நீங்க பே பண்ணும்போது 440 பே பண்ணுவீங்க. எதுக்காக 40 கூடனா இந்த ஆப்பை மேனேஜ் பண்ற கம்பெனி அவங்க கிளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, 40 ஆட் பண்ணுவாங்க. இந்த 440 1 இயர் வேலிடிட்டி. என்னைக்கு ஜாயின் பண்ணீங்க அன்னிலிருந்து 1 இயர் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் டெமோ கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி எல்லாத்துக்குமே என்னன்னா டெமோ கிளாஸஸ் இருக்கு. இதெல்லாம் பாருங்க. என்னோட வே ஆஃப் டீச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதை பார்த்து உங்களுக்கு வந்துன்னா ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சது, ரிவிஷன் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸ்ல வந்து நிறைய ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோல்டர்ல கிளாஸஸ் இருக்கும், ப்ளஸ் பிடிஎஃப்மே கொடுத்துருப்பேன். பட் ஏதாவது டவுட் இருந்தா கூட 7871385146 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர், சேவ் பண்ணிக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவேன். இப்போ இந்த கிளாஸஸ் ரிலேட்டடா இப்போ பார்த்த கொஸ்டின் ஏதாவது டவுட் இருந்தா கூட, எக்ஸாம் ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.